அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு, பயப்படாதே, இறைவன் உன்னோடு இருக்கிறார். இந்த உலகில் பயமில்லாத மனிதர் யாரும் இல்லை. சிறிய குழந்தை முதல் முதியவர் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை, படித்தவர் முதல் படிக்காதவர் வரை, அனைவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கிறது. சிலர் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறார்கள், சிலர் நோயை கண்டு பயப்படுகிறார்கள், சிலர் வேலை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள், சிலர் குடும்பம் சிதறிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள், சிலர் தனிமையை கண்டு பயப்படுகிறார்கள், சிலர் மரணத்தையே நினைத்து நடுங்குகிறார்கள். ஆனால் இந்த எல்லா பயங்களுக்கும் நடுவில் பைபிள் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறது, பயப்படாதே. இது மனிதர்கள் கூறிய ஆறுதல் அல்ல, இது நம்மை படைத்த இறைவனின் வார்த்தை. உலகம் நம்மை கைவிட்டாலும், நண்பர்கள் விலக்கினாலும், நம்பிக்கை குறைந்தாலும், இறைவன் மட்டும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஒரு குழந்தையை இருட்டில் தனியாக நடக்க பயப்படும், ஆனால் தன் தந்தையின் கையை பிடித்தவுடன் அந்த பயம் மறைந்து விடுகிறது. காரணம், இருள் மாறிவிடவில்லை, ஆனால் தந்தை அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உடனே மறைந்து போகாமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியை நம் இதயத்தில் சமாதானத்தை உருவாக்குகிறது. பயம் என்பது மனிதனின் இயல்பான உணர்வு. ஆனால் பயமே நம் வாழ்க்கையை ஆளத் தொடங்கினால் நம்முடைய சிந்தனை, முடிவு, நம்பிக்கை அனைத்தும் பாதிக்கப்படும். அதனால்தான் இறைவன் தனது பிள்ளைகளை பயத்தில் வாழ விட விருப்பமில்லை. நாம் பல நேரங்களில் நாளை என்ன ஆகும், என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன, இந்த நோய் குணமாகுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, என் குடும்பத்தில் மீண்டும் அமைதி வருமா என்று எண்ணி இரவெல்லாம் தூங்காமல் இருப்போம். அந்த நேரத்தில் இறைவன் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரு வாக்குறுதி 1000 மனிதர்களின் ஆறுதலை விட பெரியது. பைபிளில் இறைவன் பயப்படாதே என்று பலமுறை கூவுகிறார். காரணம், மனிதனின் பலவீனத்தை அவர் அறிவார். நாம் உடைந்து போகும் தருணங்களையும் அவர் அறிவார். நம்முடைய கண்ணீரையும் அவர் காண்கிறார். நம்முடைய இதயத்தில் சொல்ல முடியாத வேதனைகளையும் அவர் உணர்கிறார். அதனால்தான் அவர் நம்மை திட்டவில்லை, மாறாக நம்மை அணைத்து கொண்டு, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்கிறார். இன்று இந்த செய்தியை கேட்கும் உங்களில் சிலர் கடன் சுமையால் கவலைப்படலாம், சிலர் மருத்துவ அறிக்கையை பார்த்து பயப்படலாம், சிலர் குடும்ப பிரச்சனையால் மனம் உடைந்திருக்கலாம், சிலர் எதிர்காலம் இருளாக தோன்றலாம். இந்த நேரத்தில் இறைவன் உங்களிடம் பேசுகிறார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த காலத்தில் எல்லோரும் நம்மை விட்டு விலகலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் விலக மாட்டார். நம் கண்ணீரை அவர் எண்ணுகிறார், நம் ஜெபத்தை அவர் கேட்கிறார், நம் வேதனையை அவர் அறிவார். சரியான நேரத்தில் அவர் செயல்படுகிறார். எனவே இன்று முதல் பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தேர்ந்தெடுப்போம், கவலைக்கு பதிலாக ஜெபத்தை தேர்ந்தெடுப்போம், சந்தேகத்திற்கு பதிலாக இறைவனின் வாக்குறுதியை நம்புவோம். ஏனெனில் நம்மோடு இருக்கும் இறைவன் எந்த பிரச்சனையை விடவும் பெரியவர். பயம் கதவை தட்டலாம், ஆனால் விசுவாசம் கதவை திறந்தால் அங்கே இறைவனின் சமாதானம் நம் இதயத்தை நிரப்பும். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்கள் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கட்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று இறைவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை இதுதான், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், நமக்கு இறைவன் நம்மோடு இருக்கிறார். திடமாயிருந்து இறைவனை நம்புவோம், அவர் வழி செல்வோம். இறைவன் நமக்கு துணை செய்வார். அனைவரும் நம்புங்கள். ஆமென்.